ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுங்கிற டாப்பிக்லேருந்து பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவங்களை பற்றி 70 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். லைன் பை லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். பாரதியாரின் காலம் 11/12/1882 பிறந்து 11/9/1921 மறைஞ்சிருப்பார். பாரதியாரின் இயற்பெயர் சீசு சுப்பிரமணியன். பாரதி செல்லம்மாவுக்கு வைத்த புனைப்பெயர்கள்: வள்ளி, கண்ணம்மா, நீடிதுயில் நீங்க பாடி வந்த நிலா, காடும் கமலும் கற்பூர செங்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் என்று பாரதியாரை பாராட்டியவர் யார்? பாரதிதாசன். கவிதையில் சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் பாரதியார். பாரதியார் பாடலை முதலில் வெளியிட்டவர் யார்? கிருஷ்ணசுவாமி ஐயங்கார். பாரதியார் பாடலை நாட்டுடைமையாக்கியவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டா என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லை என்று வசை நீங்க தோன்றியவர் பாரதியார். கலைமகளின் உச்சம் கவிதை. அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம். அதுவே மானுடர்களுக்கு எழுத்தாளர் செய்யும் கடமை என்று கூறியவர் பாரதியார். தம் கவிதையின் வழியே விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? பாரதியார். கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதையை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும்? பாரதியாரையே சாரும். மகாத்மா காந்தியின் பெருமையை உணர்ந்து முதலில் போற்றிய கவிஞர் யார்? பாரதியார். ஏழை என்றும் அடிமை என்றும் எவருமில்லை ஜாதியிலே. பாரதியார் பாடல். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கு காண்போம்? பாரதியார் பாடல். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலே. பாரதியார் பாடல். பாரதியாரின் சிறுகதைகள்: திண்டின சாஸ்திரி, பூலோகரம்பை, ஆறில் ஒரு பங்கு. பாரதியின் உரைநடை நூல்கள்: ஞான ரதம், தராசு, சந்திரிகையின் கதை. உரைநடையும் கவிதையும் இணைத்து யாப்பிற்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசனக் கவிதை எனப்படும். இதை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதியார். சென்னையில் டேஸ் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் பாரதியார். ஜனசங்கம். டேஸ் உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராய் பாரதியார் பணியாற்றினார். மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியார் ஒரு உலகக் கவி. அகத்திலே அன்பும் பரந்துயர்ந்த அறிவிலே ஒளியும் வாய்ந்தோர். பாரதிதாசன். பாரதியார் ஒரு அவதார புருஷர். இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக. பரளிசு நெல்லையப்பர். சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம். பாரதியார் பாடல். பாரதிதாசன் பிறந்த இடம்: புதுச்சேரி. பாரதிதாசன் பெற்றோர் பெயர்: கனகசபை லக்குமி அம்மையார். பாரதிதாசனின் இயற்பெயர்: கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனின் ஆசிரியர்: திருப்புலிசாமி. பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்: பிசிராந்தையார். பாரதிதாசன் காலம் 29/4/1891 to 21/4/1964. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று பாடிய ராசோல் கம்சதேவ் என்ற ரஷ்யா கவிஞர் போலவே தானும் விளங்கினார். பாரதிதாசனும் விளங்கினார். பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? பாரதிதாசன். தமிழ் மொழியும் தமிழரும் தமிழ்நாடும் சீர்பெற்று சிறக்கவே தம் பட்டறிவு முழுவதையும் பயன்படுத்தியவர் பாரதிதாசன். யாருடைய உரைநடைகள் அனைத்தும் கவிதை நடை கொண்டவை? பாரதிதாசன். பாரதிதாசன் முதல் கவிதை தொகுப்பு வெளிவந்த ஆண்டு 1938. பாரதிதாசன் எந்த ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்?
1954. பாரதிதாசன் பாடல்கள் டேஸ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. செக் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவிலேயே முதலில் பாட்டெழுதி பெருமை பெற்றவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் பாடல்கள் நாட்டுடைமையாக்கிய ஆண்டு 1990. தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற பொய்யா மொழியரின் புகழ்மொழிக்கு இணங்க தோன்றியவர் பாரதிதாசன். தேனெங்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி யாருடைய பாடல்? பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே யாருடைய பாடல்? பாரதிதாசன். தம் கவிதையின் பெண்கல்வி, பொதுவுடைமை, பகுத்தறிவு, கைம்பெண் மறுமணம் முதலிய புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் பாரதிதாசன். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்களை பலவற்றை படைத்துள்ளார் பாரதியார். தன் பாடல்களுக்கு தானே மொட்டமைத்தவர் பாரதியார். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் பாரதியார். பாரதிதாசன். பாரதிதாசன் வடமொழியில் எழுதிய பில்ஹாணியம் என்ற காவியத்தை டேஸ் என தமிழில் எழுதினார். புரட்சிக்கவி. 1937 ஆண்டு. குடியரசு, பகுத்தறிவு ஆகிய ஏடுகளில் கவிதை கட்டுரை எழுத ஆரம்பித்தவர் பாரதிதாசன். பாரதிதாசனை பூங்காட்டு தும்பி என்று அழைத்தவர் வாணிதாசன். பாரதிதாசன் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்று கூறியவர் சிதம்பரநாத செட்டியார். மன்னவனுக்கு மன்னன், மகா கவிஞன், பேரறிஞன், தன்னோர் இல்லா தமிழ் புலவன் கண் மறைந்தான் என கண்ணதாசன் இந்த பாடலை எந்த இதழில் வெளியிட்டார்? மாலை முரசு. சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாக பொறுப்பு வகித்தவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை தண்டனை பெற்றவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. முத்தமிழ் வித்தகர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்து காந்தி தூவின விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று கூறியவர் ராஜாஜி. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமென்று வருகது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. நாமக்கல் கவிஞரின் வளர்ப்புத்தாய் பதுலா பீவி. நாமக்கல் கவிஞர் நடத்திய இதழ் லோகமித்திரன். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் ஆசிரியர் சாந்தலிங்க தம்பூரன். வெண்பா இயற்றுவதில் வல்லவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கல்லை பிசைத்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானே என்று தாலாட்டு பாடியவர் கவிமணி. மனோன்மணியம், மறுபிறப்பு போன்ற திறனாய்வு கட்டுரை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்று புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. நாமக்கல் கவிஞரின் காலம் 19/10/1888 to 24/8/1972. நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் மோகனூர். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் தேரூர். கவிமணியின் காலம் 27/8/1876 to 26/9/1954. உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.